ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் 6 வீடியோவில் ஒரு சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம இந்த ஷார்ட்ஸில் பார்ப்போம். இந்த சம்மை நார்மலாக எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ 8.74 பார் அப்படின்றது இது எப்படி எழுதுவீங்க அப்படின்னா 8 + 0.74 பார்னு எழுதுவீங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதை மட்டும் சால்வ் பண்ணுவீங்க. எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னா 74 - 7 / 19 வரும். 74 - 7 வந்து பார்த்திங்க அப்படின்னா 67/19 வரும். அப்போ இதோடைய ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 + 67/90 ஆர் 867/90 மிக்சட் ஃப்ராக்ஷன் ரெண்டுமே ஒன்று தான். நான் இதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அந்த சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் 6 வீடியோவில் சொல்லியிருப்பேன். அடுத்த 5.349 பார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 9 மட்டும் ரிப்பீட் ஆகிருக்கு. இது எப்படி எழுதுவீங்க அப்படின்னா 5 + 0.349 பார்னு எழுதுவீங்க. இதை மட்டும் எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னா 349 - 34 / 900 வரும். ஸோ மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 315/900 வரும். ரெண்டுத்தையும் நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 7/20 வரும். சரிங்களா? ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 7/20 வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதோடைய ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 + 7/20 ஆர் 5 7/20 வரும். அப்போ உங்களால் வந்து இது ரெண்டையும் வச்சு இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி உங்களால் இதோட அக்யூரேட்டான வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா வந்து எல்சிஎம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 90/20 இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் எல்சிஎம் எடுத்திங்கன்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ணுற நம்பரும் ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் இந்த மெத்தடில் போட முடியாது. அதுக்கு தான் நான் அந்த பெரிய வீடியோவிலே வேறு ஒரு மெத்தட் சொல்லியிருப்பேன். அந்த மெத்தடை வந்து நான் அந்த ஷார்ட்ஸ்லையும் நடத்துகிறேன். எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கிற நம்பர் அப்படி எழுதிங்க 8.7 4 பார் 4 மேலே தான் பார் இருக்குது அப்படின்னா 4 மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எத்தனை தடவை 4 எழுத முடியுமோ அந்த அளவுக்கு எழுதிட்டு அடுத்து வந்து 5.34 இங்கே 9 மட்டும் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ 9 வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எத்தனை தடவை எழுத முடியுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக 4க்கு நேராக கீழே எழுதிக்கிங்க. ஸோ நார்மல் அடிஷன் தான் பண்ண போகிறோம் ரைட்லேருந்து. அது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது இருக்குது. என்ன அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 8.74 பாரில் பார் இல்லாமல் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்கள். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. இங்கேயும் பார் இல்லாமல் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்கள். 2 நம்பர் இருக்குது. அப்போ 1 இன்னொரு இதில் 2. இது 2ல் எது பெருசுன்னு பாருங்கள். 2 தான் பெருசு. அப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் விட்டு அதை ஒரு செக்மெண்ட்டாக தனியாக அப்படி பிரிச்சுருங்க. அடுத்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பார் இருக்கக்கூடிய நம்பர் எத்தனைன்னு பாருங்கள். இதில் வந்து ஒரு நம்பர் இருக்குது. இங்கேயும் பார் இருக்கிற நம்பர் ஒரு நம்பர் இருக்குது. இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 தான் வரும். அப்போ இதுக்கப்புறம் ஒரு நம்பர் விட்டு தனியாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு செக்மெண்ட்டை பிரிச்சுருங்க. இப்போ நீங்கள் நார்மலாக ப்ளஸ் பண்ணுங்கள். 9 + 4 13 ரிமைண்டர் 1 ஆகும். 4 வரும். ரிமைண்டர் 1 4 வரும். ரிமைண்டர் 1 4 வரும். ரிமைண்டர் 1 4 வரும். அதேமாதிரி இங்கேயும் ரிமைண்டர் 1 4 வரும். இங்கே வந்து 4 + 4 8 8 + 1 9 7 + 3 10 ரிமைண்டர் 1 8 + 5 13 + 1 14. ஸோ அப்போ 14.09 4 மட்டும்தான் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அப்போ 4க்கு மேலே பார். இதுதான் அந்த சம்முடைய ஆன்சர். ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் கே. இதை இந்த மெத்தடில் மட்டும்தான் உங்களால் போட முடியும். இந்த நார்மலான இந்த மெத்தடில் உங்களால் சால்வ் பண்ண முடியாது. இதை நான் டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு நான் வந்து அந்த பெரிய சிம்பிளிஃபிகேஷன் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வீடியோ பார்க்கலாம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.